இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கிளாஸோட சம்மரி தான். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 17. ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் யூனிட்டோட லாஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதாவது இனிமேலும் உங்களுக்கு வந்து சம்மரி தேவைப்படும் கிளாஸஸ்க்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு லைக் பட்டன் அமுத்துங்க. ஸோ அப்போ தான் எனக்கு தெரியும் சம்மரி வேணுமா வேண்டாமான்னு. இல்லைன்னா வந்து கிளாஸஸ் 10க்கு பேரலாக நடந்துகிட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீக்ஸ் மண்டேலேருந்து தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் யூனிட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ யாராவது குரூப்பில் அதாவது கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தாலோ இல்லை டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தாலோ நீங்கள் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தது யூனிட் 1 எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸில் ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்டார் டு டெல்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ ஒரு ஸ்டாரை நம்ம வந்து டெல்டாவாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இதோட ஃபார்முலாஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ RA அப்படிங்கிறது என்னன்னா இந்த R2க்கும் R3க்கும் நடுவில். ஓகேங்களா? ஸோ RA ஈக்குவல் டு R1 R2 R1 R3 R2 R3 டிவைடட் பை R1. ஸோ அதோட பேரலல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் RC அப்படிங்கிறது அதே தான் R1 R2 R1 R3 R2 R3. இங்க நமக்கு parallel resistance R3. That is அந்த ரெண்டுக்கும் இல்லாம opposite resistance ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? RB க்கு என்ன சொல்லுவ? R1 R3 R1 R2 R2 R3 divided by இதோட opposite என்ன? R2. ஓகேங்களா? ஸோ இதுதான் how you can convert a star to delta. இப்போ டெல்டா டு ஸ்டார்னா டெல்டாவை நான் ஸ்டாரா மாத்துறோம்னா இந்த கட்டன் நமக்கு என்ன இந்த கேப்ல வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ R1 அப்படிங்கிறது RB into RC divided by total resistance. அதே R2 அப்படிங்கிறது RA into RC divided by total resistance. R3ங்கிறது பார்த்தீங்கன்னா RB into RA divided by total resistance இருக்கும். ஓகேங்க? ஸோ converted how you can convert a delta to star transformation. So next வந்து பார்த்தீங்கன்னா real power or active power or true power. So real power அப்படிங்கிறது generally is consumed only by the resistive loads இருக்கும். ஓகேங்களா? ஸோ யூனிட் பார்த்தீங்கன்னா வாட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரியல் பவர் அப்படிங்கிறதுனால it denotes only the real work that is performed by electrical power system அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு P அப்படிங்கிறது VIயா இருக்கும் for DC circuits. AC சர்க்கியூட்க்கு VI cos theta இருக்கும். ஸோ P equal to √3 VI cos theta இருக்கும் 3 phase. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா reactive power. ஸோ reactive powerங்கிறது it is consumed by a inductive load or capacitive load. ஓகேங்களா? இது ஒரு யூனிட் பார்த்தீங்கன்னா வோல்ட் ஆம்பியர் ரியாக்டிவ். ஸோ இது நமக்கு எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா நமக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம ஜென்ரேட் பண்ணணும் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா we need a reactive power அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா Q equal to VI sin theta. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா apparent power. ஸோ apparent power அப்படிங்கிறது it is measured in volt ampere. ஸோ it is sum of the real and reactive power அப்படின்னு சொல்லலாம். ஸோ SS equal to VI. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் ஃபேக்டர். ஸோ பவர் ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒரு பவர் சிஸ்டமோட எஃபிஷியன்சி நான் எப்படி கால்குலேட் பண்ணால் பவர் ஃபேக்டர் வச்சு தான். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலி நமக்கு வந்து பவர் ஃபேக்டர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ தான் இது எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ பவர் ஃபேக்டரோட ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா ட்ரூ பவர் டிவைடட் பை அப்பேரண்ட் பவர் அப்படின்னு சொல்லலாம். சில டைம்ஸில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு R/Z. ஸோ ரெசிஸ்டன்ஸ் டிவைட் பை இம்பிடன்ஸாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு சம்மரி வேணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். Thank you.